விசாக மாசத்தின் மகத்துவத்தை முதன்முதலில் நாரத முனிவர் அம்பரீஷ மன்னருக்கு எடுத்துரைத்தார். வைஷாக மாசம் விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது என்று கூறப்படுகிறது. கார்த்திகை மாசத்தில் ஒருவர் புனித நீராடினால் மற்ற மாதங்களில் நீராடியதை விட 10 மடங்கு பலன் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் புனித நீராடினால் 100 மடங்கு பலன் கிடைக்கும். மாசி மாதத்தின் போது புனித நீராடினால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். வைஷாக மாசத்தில் எடுத்தால் ஒருவரின் வாழ்நாளில் ஏற்பட்ட பலனை விவரிக்க முடியாது. கிருத யுகத்திற்கு நிகரான யுகம் இல்லாதது போல விசாகத்திற்கு நிகரான புனித நீராடினால் எந்த மாசமும் இல்லை. அதிகாலை 4 மணி முதல் 144 நிமிடங்கள் வரை அனைத்து தீர்த்த உணவுகளும் பகவானின் கட்டளைப்படி ஆறுகள் ஏரிகள் போன்றவற்றில் நுழைகின்றன. அந்த நேரத்தில் நீராடும் அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்துவதே அவர்களின் ஒரே நோக்கம். வைசாக மாசத்தின் போது காலையில் எந்த நதியிலோ அல்லது ஏரியிலோ நீராடுபவன் பிறந்ததிலிருந்து செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவான். கங்கை, புத்தி கங்கை, யமுனா, சரஸ்வதி, காவேரி, நர்மதா மற்றும் கிருஷ்ணர் ஆகிய 7 கங்கைகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடினால் கோடிக்கணக்கான ஜன்மங்களில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இந்த மாதத்தில் ஏழைகளுக்கு நீர் கொட்டகைகளை தானம் செய்பவன் தனது குடும்பத்தில் 1 கோடி பேரை உயர்த்துகிறான். பகவான் விஷ்ணுவின் ஸ்தலத்தில் கௌரவிக்கப்படுகிறான். தாகத்தால் பீடிக்கப்பட்ட ஒழுக்கமான பிராமணனுக்கு குளிர்ந்த நீர் வழங்கப்பட்டால் அந்தச் செயல் 1000த்திற்கும் மேற்பட்ட ராஜசூய யாகங்கள் செய்த பலனை தரும். ஒரு பிராமணனின் வேண்டுகோளின் பேரில் இந்த மாதத்தில் ஒரு பாதம் கொடுத்தால் அடுத்த பிறவியில் ஒரு அரசனாகப் பிறப்பான். முன்பே சொன்னது போல வைஷாக மாதத்தின் மகத்துவத்தை முழுமையாகச் சொல்ல முடியாது. எனவே தங்கள் புலன்கள் மற்றும் உணவு மீது கட்டுப்பாட்டைக் கொண்டு புனித நீராடுபவர்கள் வைஷாக மாசத்தின் போது பகவானின் நாமத்தை உச்சரிப்பதிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். அவர்கள் விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று கூறப்படுகிறது.